அழகே அழகு சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராகவன் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்கு இது ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. உடனே லக்ஷ்மி போயிட்டு ராகவன் கிட்ட, ஏங்க மருமகளுங்களும் சொல்ற பேச்சை கேட்கறதுல இப்ப மருமகங்களுக்கு ஏத்த மாதிரியே மகன்களும் நம்மளுடைய பேச்சை கேட்காம இருக்காங்க, அதை நீங்க கவனிச்சிங்களான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி புலம்பிட்டு இருக்காங்க. ராகவன் அதை எதுவுமே காதல போட்டுக்காத பாதி அமைதியாவே இருக்காங்க. சுரேஷ் இப்படி மாறுவான்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. மதி சுரேஷை கன்னத்துல அடிச்சான். அப்ப கூட சுரேஷ் மதி ஒரு வார்த்தை கேட்கல பாத்தீங்களா? ரெண்டு பேரும் அப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி திரும்ப திரும்ப அந்த விஷயத்த பத்தி பேசினதும் ராகவனுக்கு பயங்கரமா கோபம் வருது. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, ரெண்டு மருமகங்க இருக்காங்க, மகங்க இருக்காங்க, அவங்க கிட்ட என்னுடைய உள்ளாடைய துவைக்க சொல்லி சொல்றியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏங்க இதுல என்னங்க இருக்கு? என்ன லக்ஷ்மி, அவ தான் துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டானா? அத்தோட விட வேண்டியது தானே? அது ஒரு விஷயமா ஆக்கணுமா? எதுக்காக இப்படி பண்ற? உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதன்றது கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ராகவன் லக்ஷ்மி கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் லக்ஷ்மி ஏங்க, நான் கூட தான் என்னுடைய மாமனார் மாமியாரோட உள்ளாட எல்லாமே துவைச்சு தானங்க போட்டேன்றாங்க. அந்த காலத்துல மாதிரியே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏங்க அப்படின்னா சரிங்க, உங்க மருமக நீங்களே துவைச்சுக்கோங்கன்னு சொன்னா, அதனால நீங்களே துவைச்சுக்கோங்க, எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ராகவன் கிட்ட சொன்னதும், என்னது நானா? நான் ஏன் துவைக்கணும்? நீ இந்த வீட்டுல என்ன வேலை பாக்குற? சும்மா தானே இருக்க, நீ ஏன் துவைச்சு போடு, இதுல என்ன இருக்கு உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ராகவன் சொன்னதும் லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே லக்ஷ்மி வருத்தப்பட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மி ரேவதிக்கு கால் பண்றாங்க. என்னம்மா, என்ன இவ்வளவு நேரத்துக்கு போன் பண்ணிருக்க, என்னம்மா விஷயம் சொல்லி கேக்குறாங்க. ஒன்னும் இல்லடி அம்மா, சாப்பிட்டியா? சாப்பிட தோணல, மருந்து சாப்பிடணுமே, அதுக்காக கொஞ்சமா சாப்பிட்டேன். என்னம்மா, என்ன பிரச்சனை? முன்ன மாதிரி வீடு இல்ல. ஒரு துணியை துவைக்க சொன்னதுக்கு மதி எப்படி பேசுறா தெரியுமா? மதிக்கு சப்போர்ட் பண்ணி வரைஞ்சு கட்டிட்டு மலரும் பேசுறா. உன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு லட்சுமி ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, மலரணி அப்படி பேசுறவங்க கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க? எதுக்காக மலரணி அப்படி சொன்னாங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே லக்ஷ்மி இல்லடி, உன்னுடைய அப்பாவோட அண்டர் வேற துவைக்க சொன்ன, அதுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. மா, என்னம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்காகமா இப்படி பண்ற? அண்டர் வேற எதுக்காக மதிய துவைக்க சொன்ன, இது தப்பு இல்லையான்றாங்க. ஏடி, நானும் தான் உன்னுடைய தாத்தா பாட்டி இது எல்லாருமே கையாலே துவைச்சு போட்டேன். இங்க பாருமா, அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு இப்படி பண்ணாதமான்னு சொல்றாங்க. உன் அப்பா கிட்ட சொன்னா எதுக்காக தேவையில்லாம அந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் பேசுறேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீ ஏன் கையால துவைச்சு போடுன்னு சொல்றாங்க. அப்பா சொன்னதும் சரிதானம்மா, இங்க பாருமா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரேவதியும் லக்ஷ்மி சொல்றாங்க. எல்லாருக்கும் இப்ப நான் ஆகாதவளா போயிட்டேன், என்ன பண்றது, வயசாயிட்டேன்ல, பின்ன அப்படிதான் உங்களுக்கு தோணும் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ணதுமே கரெக்டா பின்னாடி இந்த தங்கராஜ் ரேவதி கிட்ட, அம்மா இவ்வளவு நேரத்துக்கு யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா கிட்ட தாங்க பேசிட்டு இருந்தேன். என்ன விஷயமா? ஏங்க சும்மா எப்பயும் பேசுற மாதிரி பேசினேன், நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு சொல்லி பேசுவாங்க. ஒரு பொண்ணு கிட்ட போய் என்ன பேசிட்டு போறாங்க? சரி, உன்னுடைய போன்ல அவங்க நம்பரை காட்டு, யார் போன் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும்னு சொன்னதும், ஏங்க சந்தேகப்படுறீங்களா? காட்டுன்னு சொன்னா காட்டு, இதுல என்ன இருக்குன்னு சொல்றதும் உடனே ரேவதி பாஸ்வேர்டை மறைச்சி போட்டு, பாருங்க இப்ப உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்ததா? என் அம்மா கிட்டதான் நான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கோபமா ரேவதி சொன்னதும், சரி வேலை முடிஞ்சிருச்சா, படுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே நம்ம ரேவதி வீட்டுல இருக்க 3 பேருக்குமே மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசினாங்கன்னு சொன்னதும் மலருக்கு மனசு கேட்கறதே இல்ல. சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு நேரா வெளியே போய் பாக்குறாங்க. லக்ஷ்மி வருத்தமாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத்தை, வெளியே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ போ மலரு, நீ கூட மாறிட்ட, என்கிட்ட பேசாத, போ மலருன்றாங்க. அத்தை, இங்க பாருங்க அத்தை, நடந்து முடிஞ்ச பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இப்ப அதை பத்தி என்ன ஆக போகுது? நீங்க சொன்னது தப்பு அத்தை, அதனால கேள்வி கேட்டேன். ஏன் நான் நல்லா துவைக்கலையா? அத்தை, சரி அத்தை, இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் வர. ஸ்ருதிக்கு நீங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. ஸ்ருதியோட மாமியார் ஸ்ருதியோட மாமனாரோட அண்டர் வேற தொழில் சொல்லிட்டு சொன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்குமா இருக்காதா சொல்லுங்க அத்தை.
உடனே லக்ஷ்மி எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க. நீங்க மதிய பழி வாங்கறதா நினைச்சு உங்களுடைய கேரக்டரை நீங்களாவே அசோசினேட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருந்தது. ப்ளீஸ் அத்தை, இதுக்காக கோவம் எல்லாம் படாதீங்க. வாங்க அத்தை, வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி லக்ஷ்மியை சமாதானப்படுத்தி மதி வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ராகவனுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. பாக்கியராஜ கூப்பிடுறாங்க. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம் சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து கேக்குறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வாக்கிங்கு எல்லாமே போயிட்டு இருந்தான். ஆனா திடீர்னு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். அந்த மாதிரி எனக்கும் வந்துருமோன்னு பயமா இருக்கு. எனக்கு சுகர், பிரஷர் எல்லாமே இருக்கு. ரெகுலரா செக்கப்பும் போறேன். இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. பாக்கியராஜ், நாளைக்கே நீ டாக்டர் வர சொல்றியா? நான் வீட்லயே சர்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. உடனே லக்ஷ்மி, ஏங்க வீட்லயே நம்ம செக்அப் பண்ணா ஏகப்பட்ட பணம் ஆகுமே, என்ன பண்றது லக்ஷ்மி, உடம்பு முக்கியம் இல்லைன்னு சொன்னதும் உடனே லக்ஷ்மி, டே பாக்கியராஜி, எனக்கும் பிரஷர் ஏறி போய் கிடக்குடா, சுகரும் இருக்கு, எனக்கும் பயமா இருக்கு, எனக்கும் மெடிக்கல் செக்அப் பண்ணிடுறியான்னு சொன்னதும் உடனே ராகவன், உனக்கு எதுக்கு, பொம்பளைங்களுக்கெல்லாம் எந்த வியாதியும் வராது, ஆம்பளைங்களுக்கு தான் வியாதி வரும், நீ என்ன சும்மா தானே இருக்க, உனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, டே பாக்கியராஜ், உன் அம்மாக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு மட்டும் செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை ஒரு மாதிரி தரக்குறைவா பேசுறாங்க. இதை பார்த்ததும் லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் லக்ஷ்மி அதை வெளிக்காட்டிக்கிறது கிடையாது. பாக்கியராஜ் வந்து, அம்மா உங்களுக்கும் நாம செக்அப் பண்ணிடலாமான்னு சொல்றாங்க. அதுதான் உன் அப்பா வேணாம்னு சொல்லிட்டாருல்ல, இருக்கட்டும் பரவாயில்லடா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். டே சுரேஷ், உன் அப்பாவுக்கு எதுவும் ஆகாதில்ல, உன் அப்பா வேற பயப்படுறாரு, அதனால எதுவும் ஒன்றும் பார்த்து பண்ணுடா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம பாக்கியராஜ் அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ராகவன் பேசின விஷயம் எல்லாமே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இது லக்ஷ்மிக்கு ரொம்பவே வருத்தமாகுது. அடுத்த நாள் காலையில டாக்டர் வராங்க. ராகவனை செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாமே ஏகப்பட்டதா ஏறி கிடக்கு, எல்லாமே ஆயில் ஐட்டம் அந்த மாதிரி தான் நீங்க சாப்பிட்றீங்களா, இங்க பாருங்க, டயட் ஃபுட் கண்ட்ரோல் இருந்தாதான் உங்களுடைய லைஃபும் சரியா இருக்கும். இந்த பலகாரம் பத்து இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, அளவோட சாப்பிட்டு அளவோட இருக்கணும். டயட் சார்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே மதி கிட்ட வந்து இப்ப மலர் சொல்றாங்க, மதி நீ சொன்னபோது யாருமே எதுவும் கேட்கல. இப்ப டாக்டராவே தன்னால ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க. அதாவது காது கொடுத்து கேட்பாங்களா இல்லையான்றது யாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே மதி, நம்ம சொன்னா புரியாது, பட்டாதான் புரியணும் போது என்னங்க பண்ண முடியும், விடுங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப மதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதி சொன்னதை இனியாவது ராகவனும் லக்ஷ்மியும் ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்ல அவங்க இஷ்டப்படிதான் இருக்க போறாங்களா, அப்படி இருந்தா அவங்களுக்கு வர்ற பக்க விளைவை அவங்க தான் அனுபவிக்க போறாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.